ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் ஷெட்யூல் சைக்காலஜி தான் போட்டிருக்கேன். அகாடமிக் ஷெட்யூலில் சைக்காலஜி பிஒய்க்யூ அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்துட்டு ஒரு லெசன் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்ருக்கேன். எனக்கு இந்த கைட் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ புக் மெட்டீரியல்ஸ் கேட்டிருக்கேன். அது வர வரைக்கும் இதை தான் கண்டினியூ பண்ணோம். புக்கை லைன் பை லைன் ரீட் பண்ணி பழகிட்டதுனால இந்த கைடு எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ மெட்டீரியல் தான் நான் கண்டிப்பாக வாங்கி படிக்கணும். டிஎன்பிஎஸ்சி மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணதுனால இந்த டெட் எக்ஸாம் பற்றி நான் யோசிக்கவே இல்லை. இல்லைன்னா மெட்டீரியல்ஸ் நான் முன்னாடியே கலெக்ட் பண்ணி வச்சுருப்பேன். இப்போ இருக்கிற டிஎன்பிஎஸ்சி ட்ரெண்டு பார்த்தா இது மட்டும் படித்தா பத்தாது போல். அதனால தான் நான் டெட்டும் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். நான் சைக்காலஜியில் சைல்டு டெவலப்மெண்ட் லெசன் தான் ஸ்டார்ட் பண்ணேன். நோட்ஸ் எடுக்க வேணான்னு தான் யோசித்தேன். ஆனால் புக்கில் இருக்கிற ஃபாண்ட் சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது அண்ட் பேப்பர் குவாலிட்டியும் எனக்கு பிடிக்கல. அதனால தான் நோட்ஸ் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஷெட்யூலில் 6th டேர்ம் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் சீக்கிரம் முடிச்சிடுவேன். அதனால் சைக்காலஜியில் ஒரு லெசன் படித்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கு நோட்ஸ் எடுத்தேன். நான் சைக்காலஜி கூடவே இங்கிலீஷையும் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும். ஏன்னா அது படிக்கவும் எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு நான் இங்கிலீஷ் படிக்கல. இப்போ நான் அதுக்கு இங்கிலீஷ் படிக்கணும். நான் இந்த மாதிரி தான் ஷெட்யூல் போட்டு படிக்கிறேன். நீங்களாம் எப்படி படிக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை, டேக் கேர்.